நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பான ஜோஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இந்த மகிமையின் நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை அவர்கள் இருதயத்தில் பேசும்படியாக செபிக்கிறோம். அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். பேசுகிற வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கவும், வாழ்க்கைக்கு உகந்ததாய் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவதாய் இருப்பதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்படி கரத்திலே தாழ்த்துகிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஒரு சில வசனங்கள் மூலமாகவும் வேதத்தில் உள்ள விசுவாசிகளின் வாழ்க்கை மூலமாகவும் சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா, நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்லா ஆண்டவரை தேடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நமக்கு பொறுமை கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை கேட்டு உடனடியாக அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம அநேக நேரங்களில் நினைப்பதுண்டு. ஒரு காரியத்திற்காக, ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணி முடித்த அடுத்த நாளே அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி நம்ம அநேகர் அப்படி தான் நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் வேதத்தின் மூலமாகவே நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்களுக்குரிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருந்தது, துரிதமாக பெற்றுக்கொண்டவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படியாக இருந்தது என்று பார்க்க முடியும். இப்பொழுதும் இன்றைக்கும் நீங்கள் ஒருவேளை நான் அந்த காரியத்துக்காக ரொம்ப நாளாக ஜெபிக்கிறேன், எனக்கு இந்த காரியம் வாய்க்கவே இல்லை, இன்னும் எவ்வளவு நாள் தான் காத்திருக்கணும், ஆண்டவர் ஏன் உடனடியாக எனக்கு பதில் தரலன்னு சொல்லி யோசனையோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் இன்று சொல்லுகிறார், காத்திருத்தலின் பலன் என்ன என்பதை இன்று நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த வசனத்தை பாருங்கள். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வேகமாய் நம்ம எதிர்பார்த்த உடனே நடக்கிறது அப்படின்னா அது முடிவில் ஆசீர்வாதம் பெறாது அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா அவருடைய நீதிமொழிகளில் சொல்லியிருக்கிறார். அப்போது ஒரு காரியம் நம்ம கேட்ட உடனே கிடைச்சா அது ஏன் ஆசீர்வாதம் பெறாது, எதனால் காத்திருக்கிறதின் ஆசீர்வாதம் பெரியது அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் உள்ள ஒரு சில விசுவாசிகள் மூலமாய் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக சவுல் ராஜாவை எடுத்துக்கொள்வோம். இஸ்ரவேலருக்கென்று முதலாவதாக நியமிக்கப்பட்ட ராஜா சவுல் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அந்த சவுளுடைய வாழ்க்கையை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது, சவுலுக்கு இந்த ராஜ்யபாரம், அந்த ராஜாங்கிற பதவி கிடைக்கிறதுக்காக அவன் ஜெபிக்கவில்லை, அவன் உபவாசிக்கவில்லை, ஆண்டவரிடத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி வேணும்னு எதுவும் கேட்கல. ஆனால் அவனுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக அந்த ராஜா அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் முடிவில் அதனுடைய பலனை பாருங்கள். சவுல் அவன் தன்னுடைய ராஜாங்கிற பதவியை எப்படி தக்க வைத்து கொள்ளணுங்கிறது தான் பார்த்தானே ஒழிய ஆண்டவரை மறந்து போனான். ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்பதை மறந்து போனதுனால அவனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள்னு சொல்லி வேதனையாக பட்டு
கடைசியில் தற்கொலை செய்து கொள்ளும்படியான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் நேரிட்டது. அப்போது இந்த ஆசீர்வாதம் அவனுக்கு துரிதமாக கிடைத்தது. அவன் ஆண்டவரிடத்தில் போராடலை, ரொம்ப கண்ணீர் வடித்து எனக்கு இது வேணும்னு கேட்கல. ஆனால் அவனுக்கு கிடைச்ச இந்த ஆசீர்வாதத்தை அவன் ஈஸியாக என்ன பண்ணிட்டான், துச்சமாக எண்ணி ஆண்டவரை மறந்து தன்னுடைய அந்த அதிகாரத்தின் மேல் உள்ள ஆசையினால், பொருளாசை, அதிகாரத்தின் மேல் உள்ள ஆசையினால் தன்னுடைய வாழ்க்கை இழந்து போகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. இதே போல தான் வேதத்தில் அநேகர் அவர்களுடைய ஆசீர்வாதம் துரிதமாய், அவங்க கஷ்டப்படாமல் அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிது அப்படிங்கிற போது அதன் மூலம் அவங்க அனுபவித்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களா இல்லை இழந்து போனார்களா என்பதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம சிம்சோனை எடுத்துக்கொண்டோன்னு பார்த்தோன்னா, சிம்சோனுக்கு அவன் பிறந்தப்போவே அவன் ஒரு பராக்கிரமசாலியை ஆண்டவர் அவனை படைத்தார். அவனுக்கு அவ்வளோ பலம் வேணும், எனக்கு இவ்வளவு பலன் கொடுங்க, நான் ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கணும், அநேகரை நான் எதிர்த்து போரிடுகிற ஒரு வீரனாக இருக்கணும்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலை, உபவாசம் பண்ணலை, கண்ணீர் வடிக்கலை, காத்திருக்கலை. அவன் பிறக்கும்போதே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கப்பட்டது. அதுவும் எவ்வளோ பயங்கரமான பராக்கிரமசாலி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தெரியும். சிங்கத்தின் வாயை பிளந்து போடுகிற அளவுக்கு அவனுக்கு பலம் இருந்தது. அப்போ எவ்வளோ பலம்னு நீங்களே யோசித்து பாருங்கள். அதே போல் 300 நரிகளை அதோடைய வாள்களை கெட்டி அதில் பந்தத்தை வச்சு எதிரிகளுடைய வெள்ளாண்மைக்குள்ளே ஓட விட்டான். அவ்வளவு பலசாலியாய் பராக்கிரமசாலியாக இருந்தான். சிம்சோனுக்கு எதிராக ஒருத்தர் கூட நிற்க முடியாது. ஏன் 1000 பேர் கூட சிம்சோனுக்கு எதிராக நிற்க முடியாது. அவ்வளவு பலசாலியாக பராக்கிரமசாலியாய் அவன் வாழ்ந்தான், அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படாமல் காத்திருக்காமல் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால அதோட விளைவை நம்ம பார்க்கும்போது அவன் வேசித்தனத்தினால, விபச்சாரத்தினால வீழ்ந்து போய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு பெரிய பலனை, நம்ம வேதத்தில் யாருக்கும் அவ்வளோ பலன் இருந்ததுன்னு நம்ம பார்க்கறதில்ல மனிதர்களில். ஆனால் அப்படி பலன் இருந்த ஒரு சிம்சோன் ஒரு வேசித்தனத்தினால, விபச்சாரத்தினால ரொம்ப சுலபமாய் தனக்கு கொடுத்த மேன்மையை அவன் இழந்து போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது சிம்சோனுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதமும் அவனுக்கு துரிதமாக கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். அதனால் அந்த ஆசீர்வாதம் நிலைக்கவில்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சாலமோன் ராஜாவை நீங்கள் பார்க்கும்போது அவன் ஆண்டவரிடத்தில் கேட்டான். என்ன கேட்டான்? எனக்கு இந்த ஜனங்களை ஆளும்படியாக நல்ல ஞானத்தை கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவருடைய பார்வைக்கு அது நல்லதாக இருக்குன்னு சொல்லி அவன் அதுக்காக ரொம்ப கஷ்டப்படலை. கேட்ட உடனே ரொம்ப நல்ல காரியத்தை கேட்டிருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு உடனே கொடுத்துட்டாரு. அது கூடவே சேர்ந்து ஐஸ்வர்யம், கணம், மகிமை எல்லாவற்றையும் கொடுத்து அவனை மிகப்பெரிய ஞானியாய் ஆண்டவர் மாற்றினார். நம்ம வேதத்தில் பார்க்கும்போது சாலமோன் ராஜாவை போல் ஞானம் நிறைந்த ஒரு மனிதன் வேதத்தில் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு ஞானமாய் அவன் திகழ்ந்தான். அதே போல் அவனுக்கு எப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்துருந்தார்னா, கடற்கரை மணலத்தனையான ஞானத்தை கொடுத்துருந்தாரா. நம்மளால் கடற்கரை மணலை அளவிட்டு எண்ணி பார்க்க முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்துருந்தார். அவனுடைய ஞானத்தை பார்க்கறதுக்காக பல தேசங்கள்லேருந்து பெரிய அறிஞர்கள், ஞானிகள்லாம் அவனை தேடி வந்தாங்கன்னு நம்ம வேதத்தில் பார்க்க முடியுது. ஆனால் அவனுக்கு கிடைத்த இந்த ஞானம் ரொம்ப சுலபமாக கிடச்சிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணால் அவர் உடனே கொடுத்துட்டார் அவனுக்கு. ஆனால் அதோட விளைவை நம்ம கடைசியில் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? வழி விலகி போகிறான். ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்கிறான். விக்கிரகங்களை வழிபடுகிறான், அந்நிய பெண்களை விவாகம் செய்கிறான். கடைசியில் அவனுடைய ராஜ்யபாரம் அவனுடைய பிள்ளைகள் காலத்தில் செதறி போயிட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது சாலமோனுக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, அவனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம், ஆண்டவர் அவனுக்கு நல்லது என்று கண்டு கொடுத்த ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் துரிதமாய் அவனுக்கு கிடைத்ததுனாலே முடிவிலே அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் நிலைக்கல, அவன் வழி விலகி போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்மளும் நிறைய காரியத்துக்காக ஜெபம் பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு தாமதம், நான் ஏன் காத்திருக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு ஆண்டவர் காத்திருக்கிற வைக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா?
காத்திருப்பது நல்லது அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம வேதத்தில் இப்போ இந்த 3 பேருடைய வாழ்க்கை பார்க்கும்போது அவர்கள் எந்த காரியத்துக்காகவும் காத்திருக்கலை, அதிகமாக ஆண்டவரிடத்தில் போராடலை, ஆண்டவரிடத்தில் கேட்கலை, சுலபமாய் கிடைத்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது வேதத்தில் இதே போல் காத்திருந்து பெற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதாக நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா அன்னாளுடைய ஜெபத்தை பார்க்கலாம். அன்னாள் அவளுடைய குடும்பத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அவள் மலடியாக இருக்கிற, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு அவள் இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அன்னாள் ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் அவள் ஜெபத்தை கேட்டு அவள் எப்படி ஜெபம் பண்ணா, அன்னாள் நீங்கள் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா அதை அவனை உமக்குன்னே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணினா. அந்த ஜெபத்தின் பலனை நீங்கள் அவள் கண்ணீர் வெடித்து ஜெபித்து காத்திருந்து அடுத்த வருடம் வரும்போது அவளுக்கு கிடைத்த பலனை பார்த்தீங்கன்னா, சாமுவேல் என்னும் மிகப்பெரிய தீர்க்கதரிசியை கர்த்தர் அவர்கள் மூலமாய் எழுப்பி கொடுத்தார். அன்னாள் மூலமாய் சாமுவேல்ங்கிற ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி எழும்பினா. அதற்கு காரணம் என்ன? அன்னாள் ஜெபித்து கர்த்தரிடத்தில் காத்திருந்தாள். தான் முதல் பெயர்சபா மட்டும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததில்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தேவ மனிதனை கர்த்தர் அன்னாள் மூலமாக எழுப்பினார். அதற்கு காரணம் அன்னாள் ஜெபித்து காத்திருந்தாள். அப்போது காத்திருக்கிறதுக்குரிய பலன் எவ்வளவு அருமையாய் மேன்மையாக இருக்கிறது. அதன் பலன் அந்த தனி மனிதனுக்குன்னு மட்டும் இல்லாமல் அந்த தேசத்திற்கே ஒரு ஆசீர்வாதமாய் மாறுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, அவனுக்கு சின்ன வயதிலே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி மேன்மையாக நான் வைக்க போகிறேன்னு சொல்லிட்டார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவன் 30வது வயதில் தான் அவன் அந்த மேன்மையை அடைகிறான். அதற்கு இடையில் அவன் பட்ட பாடுகள், சொந்த குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்களே அவனை வெறுத்து குழியில் தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் விலைக்கு விற்கப்பட்டு இன்னொரு இடத்துல போய் அங்கே வேலை பார்க்கும்போது அந்த வேலை பார்க்குற இடத்துல அவனுக்கு செய்யாத ஒரு தவறுக்காக அவன் மேலே குற்றம் சுமருது. அந்த குற்றத்தின் மூலமாய் அவன் சிறையில் அடைக்கப்படுகிறான். அப்போது என்னடா நம்ம எப்படி ஆண்டவர் நமக்கு இப்படி ஒரு தரிசனம் கொடுத்தாரே, ஆனால் நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு அவன் எந்த இடத்துலையும் முறுமுறுக்கவில்லை. ஆண்டவர் சொன்னால் செய்வார்னு சொல்லி எல்லா வேலைகளிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவனோடு இருந்தார்னா அவன் கர்த்தரோடு இருந்ததினால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் எந்த இடத்துலையும் நமக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லி அவன் அவிசுவாசம் ஆகவும் இல்லை, அவன் விசுவாசத்தில் அவன் சோர்ந்து போகவும் இல்லை. அப்போது சிறைச்சாலையில் போய் அடைக்கப்பட்ட போதும் அங்கே ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தை சொல்லி பானபாத்திரக்காரனுக்கு சொல்லி நீ அவன் ராஜாவுடைய சமூகத்தில் போகும்போது என்னை நினைவு கூறுன்னு சொன்னான். ஆனால் அந்த மனிதன் கூட மறந்து போனான். ஆனால் அவனை அழைத்த தேவன் மறந்து போகவே இல்லை. பாருங்க, அத்தனை வருஷம் கழித்து 30வது வயதிலே யோசேப்பு ஒரு மிகப்பெரிய எகிப்தில் ஒரு அதிபதியாய் வைக்கிறான். அதிபதியாய் ஆண்டவர் அவனை ஏற்படுத்தி வைக்கிறாரு. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கிறாரு. அவனை இகழ்ந்த, அவனை குழியில் தள்ளின அவனது சகோதரர்கள் அவனை வணங்கும்படியாய், அவன் சிறு வயதில் கண்ட தரிசனம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். அப்போது இந்த காரியத்தில் யோசேப்பை பார்க்கும்போது அவனுக்கு தரிசனம் சின்ன வயசுல ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் அவன் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்போது அதற்கான ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அவன் அந்த காத்திருந்த காலத்தில் ஆண்டவர் அவனை சீர்படுத்தி அவன் எப்படி என்னென்ன காரியங்கள் எப்படிலாம் செய்யணும்னு சொல்லி அவனை வழி நடத்தி நல்லா அவனை கைட் பண்ணி கடைசியில் அந்த பொறுப்புக்கு போகும்போது எல்லா தகுதிகளையும் அவன் பெற்றிருந்தான். அந்த பொறுப்பிலே அவன் தவறாதபடி எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக அவனுக்கு கற்றுக் கொடுத்து அந்த இடத்துல கொண்டு வைக்கும்போது அவனால் அந்த இடத்துல ரொம்ப சுலபமாய் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடிந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போது காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறதல் எப்படி சாமுவேல் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தாரோ அதே போல் யோசேப்பும் ஒரு மேன்மையான ராஜாவுக்கு அடுத்த நிலையில் வாழ்கிறதுக்கு காரணம் அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்டது. அதே போல் நம்ம தாவீது ராஜாவையும் எடுத்துக்கொண்டோன்னா, தாவீது ராஜாவையும் அபிஷேகம் பண்ணியாச்சு. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் உடனே தாவீது ராஜாவாய் மாறிவிட்டாரா? இல்லை. எத்தனை போராட்டங்கள். சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டே இருந்தார். என்னை கொன்றுவாரோ, என்னை சிறைப்படுத்திடுவாரோ, என் வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு சொல்லி பயந்து 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 வாழ்க்கை முழுவதும் நம்ம இப்படி தான் ஓட வேண்டியது இருக்குமோன்னு சொல்லி அவ்வளவு கலக்கத்தோடு அவர் ஓடிக்கொண்டே இருந்தார்.
அப்போது அவருக்கு கொடுத்த தரிசனம், அவனை ராஜாவாய் வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவரை அபிஷேகம் பண்ணியாச்சு ராஜாவாக. ஆனால் அதற்கப்புறம் போராட்டம், எவ்வளவோ வருடங்கள் காத்திருந்து அதற்கு பிறகுதான் ஆண்டவர் சவுலை, தாவீதை ராஜாவாக அந்த பொறுப்பில் கொண்டு வைக்கிறார். அந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது அவன் தாவீது கற்றுக்கொண்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது அவன் பொறுமையை கற்றுக்கொண்டான், ஆண்டவரிடத்தில் காத்திருக்கிறத கற்றுக்கொண்டான், நல்ல ஜெபத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்ந்தான், நேர்மை உண்மைன்னு சொல்லி அநேக தகுதிகள் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்த பிறகுதான் அந்த ராஜாங்கிற பதவிக்கு வருகிறான். அப்போது தாவீதை போல ஒரு ராஜா இருந்ததில்லைன்னு சொல்லி அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் சொல்லுகிறாங்க. நம்ம வேதத்துலையும் பார்க்குறோம், தாவீது ராஜ்யபாரம் பண்ணினது போல வல்லமையாக யாருமே ராஜ்யபாரம் பண்ணவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போது தாவீதும் அவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காத்திருந்து பெற்றுக்கொண்டான். அவனுக்கு ராஜாவுக்குரிய அபிஷேகம், அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினதுக்கப்புறம் உடனடியாக அவனுக்கு அந்த ராஜ்யபாரம் கொடுக்கப்படவில்லை, உடனே அவனை ராஜாவை முடிசூட்டி வைக்கப்படவில்லை. யோசேப்பை பார்க்கும்போதும் அவனுக்கு தரிசனம் கிடைத்தது, ஆனால் உடனே அவனை கொண்டு அந்த அதிபதியாக ஆண்டவர் வைக்கவில்லை. சாமுவேலுடைய தாயாகி அன்னாளுக்கும் ஆண்டவர் அவங்க ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டார், ஆனால் காத்திருந்து சாமுவேலை பெற்றுக்கொண்டதுனால வேதத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் யோசேப்பு ஒரு விசுவாசத்துக்கு ஒரு பெரிய அடையாளமாக, தாவீது ஒரு மிகப்பெரிய ராஜாவாக, இப்படி இந்த 3 விசுவாசிகளும் தேவ மனிதர்களும் எப்படி காத்திருந்து பெற்றுக்கொண்டதுனால மேன்மையை பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அதே போல் துரிதமாக பெற்றுக்கொண்டதின் மூலம் தங்களுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போனவர்களை நம்ம பார்க்குறோம். இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அப்போது உங்களுக்கும் இப்போ வாழ்க்கையில் நீங்கள் நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கலாம், எத்தனையோ காரியங்களுக்காக நீங்கள் ரொம்ப நாட்களாக ரொம்ப காலங்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளவு நாள் யோசிச்சு கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படி நாம் இவர்களைப் போல வேதத்தில் உள்ள விசுவாசிகளைப் போல காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் ஒரு நிலையான ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போ நாமும் யோசேப்பை போல, தாவீதை போல, சாமுவேலை போல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்கிறோம். அப்போது நீங்கள் இவ்வளவு நாள் ஜெபித்து காத்திருந்து விசுவாசத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இல்லை எனக்கு காத்திருந்து எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டு, இது நடக்குமோ நடக்காதான்னு சொல்லி நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன்னு இருக்கிறீங்களா? வசனம் சொல்கிறது, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொல்லி. அப்போது உங்களுக்கு சோர்வுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், அந்த வேலைகளெல்லாம் கர்த்தரை துதிங்க, நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி உங்களுக்கு சோர்வு வருகிற நேரங்கள்லாம் ஆண்டவரை துதிக்கும்போது உங்கள் சோர்வுகள் எல்லாம் மாறி போகும். ஆனால் நீங்கள் விரும்புகிற ஜீவ விருட்சமாகிய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க போகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. காத்திருக்கிறோன்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தில் குறைந்து போயிடாதீங்க. விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். கண்டிப்பாக உங்கள் காத்திருத்தலுக்கான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தலைகள் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் காத்திருத்தல், அதன் மூலம் கிடைக்கிற பலனை குறித்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஏசப்பா, துரிதமாய் வருகிற சுதந்திரம் ஆசீர்வாதம் பெறாதுன்னு சொல்லி நாங்கள் வசனத்தில் பார்க்குறோம். நாங்கள் நிறைய காரியங்களுக்காக உங்களுடைய பாதத்தில் ஜெபித்து காத்திருக்கிறோம். ஏசப்பா, காத்திருத்தலின் மூலமாய் சோர்ந்து போன பிள்ளைகளுக்கு கர்த்தர் புது பலனை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவர்கள் இன்னும் அதிகமாய் ஜெபத்தில் பலப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஏசப்பா, அவர்கள் காத்திருக்கிற காரியத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாய் அவர்கள் இருதயத்தில் பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். இந்த வேளையில் உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்திலும் கர்த்தர் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவருடைய சோர்வுகளை மாற்றுங்க. இன்னும் அதிகமாய் அவர்கள் ஜெபத்திலே காத்திருந்து
ஆசீர்வாதங்களை, நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.